இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 47வது மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கு இடையில சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர் நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். பெரிய ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகிறதில்ல, பட் 170 180 ரேஞ்சில் ஸ்கோர் வருது. இனிஷியலாக பேசஸுக்கு பால் கொஞ்சம் மூவ் ஆகும். மிடில் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் இங்கே டீசெண்டாக ஆட முடியும். பெருசாக அக்ரெசிவாக ஆட முடியுமா டவுட்டு தான், பட் கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். பெருசாக ஸ்லோவர் விக்கெட்டாக இருக்காது, பட் ஸ்பின்னர்ஸுக்கு பிச்சில் கொஞ்சம் டேன் கிடைக்கும். இந்த சீசனில் இங்கே நடந்த 2 மேட்ச்சில் 15 விக்கெட்ஸ் மொத்தமாக விழுந்திருக்கு. அதில் 5 விக்கெட்ஸ் கிட்ட ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் இங்கே எஃபெக்டிவாக இருக்காங்க. பேசஸில் கொஞ்சம் பேஸ் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர்ஸ் இங்கே விக்கெட்ஸ் எடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச்சில் ஆவேஷ் கான் இந்த வென்யூவில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஓவராலாக 60 IPL மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் போன டீம் 22 டைம்ஸும் சேஸ் போன டீம் 38 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 163 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெல்ல 150 16 டைம்ஸும் 150 to 169 19 டைம்ஸும் 170 to 189 14 டைம்ஸும் எபோவ் 190 11 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ராஜஸ்தான் 7 மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க, 2 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகிட்டாங்க. இந்த மேட்சுக்கு சஞ்சு சாம்சன் ஆடுவர பார்க்கணும். சாம்சன் ஆடுனா சுகம் துபேவை ட்ராப் பண்ணுவாங்க. தென் லாஸ்ட் மேட்ச்சில் தீக்ஷனாவை ட்ராப் பண்ணிட்டு ஃபரூக்கி ஆட வச்சாங்க. இந்த மேட்சுக்கு மறுபடியும் தீக்ஷனா ஆடலாம். தென் இம்பாக்ட் சப்பில் சந்தீப் சர்மா தென் வைபவ் சூரியவன்ஷி கடையில் ஸ்வாப் இருக்கும். 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, ஹசரங்கா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபரூக்கி, தேஷ்பாண்டே தென் ரியான் பராக் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஃபரூக்கி, தேஷ்பாண்டே தென் சந்தீப் சர்மா பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஆர்ச்சர், சந்தீப் சர்மா அண்ட் ஃபரூக்கி பவுல் பண்ணுவாங்க. GT 6 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சீசனில் ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸை 1 டைம் பீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் அர்ஷத் கானை ட்ராப் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தரை ஆட வச்சாங்க. சுந்தர் கண்டினியூ ஆகலாம். இம்பாக்ட் சப்பில் ரூதர்ஃபோர்ட் தென் இஷாந்த் சர்மா கடையில் ஸ்வாப் இருக்கும். சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான் தென் சாய் கிஷோர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் சிராஜ், இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா தென் ரஷீத் கான் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் தென் இஷாந்த் சர்மா பவுல் பண்ணுவாங்க. இந்த மேட்சுக்கு அதிகமான பர்சன்டேஜ் பீப்புள் ட்ரை பண்ணியிருக்கிற பிளேயர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர் அண்ட் துரு ஜூரல். பட்லர் 1 ஓவரில் பேட்டிங் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் 36 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட்லர் இந்த வென்யூவில் 45 ஆவரேஜில் 769 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் இங்கே ஒரு 100 அடிச்சிருக்காரு. பட்லர் பழைய ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர், ஸோ இங்கே நல்லா ஆட முடியும். பட்லர் எகென்ஸ்ட் ஆர்ச்சர் சூப்பராக ஆடியிருக்காரு, பட் ரீசன்ட் டைம்ஸில் லெக் பிரேக் குக்லி பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஸோ இங்கே ஹசரங்கா கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஜூரல் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 47 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சஞ்சு 11ல் இல்லாமல் இருந்தால் ஜூரல் குரூஷலாக இருக்கலாம். க்ளவர்க்கும் பண்ணுவார், க்ளவர்க்குலேயும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். தென் பேட்டிங்லையும் ப்ரியாரிட்டி கிடைக்கும். எகென்ஸ்ட் GT 3 இன்னிங்ஸில் 31 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 21 ஆவரேஜில் 127 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாய் சுதர்ஷன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 82 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 3 இன்னிங்ஸில் 137 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு இன்னிங்ஸில் 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாய் எகென்ஸ்ட் ஆர்ச்சர் அவுட் ஆனதில்லை, பட் 11 பால்ஸ் ஆடி 10 ரன்ஸ் கிட்ட தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேபி இங்கே ஸ்ட்ரகிள் ஆகலாம், பட் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. சுப்மான் கில் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 90 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார் எகென்ஸ்ட் கொல்கட்டா. கில் ஒரு மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணால் அடுத்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. இப்படி தான் இந்த சீசனில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 37 ஆவரேஜில் 446 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 114 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கில் அகேன்ஸ்ட் ஆர்ச்சர் 15 பால்ஸ் ஆடி 10 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு.
ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 3 மேட்ச்சில் 250 அடிச்சிருக்காரு. தென் லாஸ்ட் மேட்ச்சில் 49 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த வென்யூவில் 43 ஆவரேஜில் 476 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடியிருக்காரு. பட் அகேன்ஸ்ட் குஜராத் 6 இன்னிங்ஸில் 70 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே சிராஜ் கிட்ட ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. ரியான் பராக் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவார். 20-24 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஆடிட்டு இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் தேவையில்லாத ஷாட் ஆட போய் அவுட் ஆயிருந்தார். ராஜஸ்தான் லாஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தது. அகேன்ஸ்ட் ஜிடி 21 ஆவரேஜில் 148 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 40 ஆவரேஜில் 358 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே நல்லா ஆடியிருக்காரு. பட் பராக் எகென்ஸ்ட் ரஷீத் கான் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 28 பால்ஸ் ஆடி 24 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. பட் இங்கே 20-24 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணலாம். தென் பவுலிங்லையும் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். பட் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. ஆர்ச்சர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஜிடி 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த வென்யூவில் 13 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. சுப்மான் கில்லுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். சிராஜ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லேயும் மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கிறாரு. எகென்ஸ்ட் ராஜஸ்தான் 12 இன்னிங்ஸில் 13 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. பிரசித் இந்த வென்யூவில் 1 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டை தான் எடுத்திருக்காரு. இங்கே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அடுத்ததாக மீடியம் பிக்கில் இருக்கிற பிளேயர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ராணா 1 ஓவரில் பேட்டிங் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச்சில் 28 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 50s அடிச்சிருக்காரு. மற்றபடி கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை இந்த சீசனில். எகென்ஸ்ட் ஜிடி 4 இன்னிங்ஸில் 52 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 47 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ராணா எகென்ஸ்ட் சிராஜ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கேயும் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. பட் 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். சூரியவன்ஷி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இங்கே பவர் பிளேயில் ஆடுறதால குயிக்காக 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஜிடியில் பவர் பிளேயில் குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹசரங்கா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லெக் பிரேக் பவுலர். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இங்கே பிச்சில் மிடில் ஓவர்ஸில் எஃபெக்டிவாக இருக்கலாம். தென் ஜிடி மிடில் லெக் பிரேக் குக்லி பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். டீசன்ட் பேட்ஸ்மேனும் கூட. பட் ஐபிஎல்ல பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ரஷீத் கான் லெக் பிரேக் குக்லி பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் கொல்கட்டா 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தென் லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ராஜஸ்தானும் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஓவராலாக அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் 15 இன்னிங்ஸில் 18 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. எக்கனாமியாவும் பவுல் பண்ணியிருக்காரு. அகென்ஸ்ட் ஹெட்மயர் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. இங்கே எஃபெக்டிவாக இருக்க முடியும். சாய் கிஷோர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச் அகென்ஸ்ட் ராஜஸ்தான் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். இங்கேயும் எஃபெக்டிவாக இருக்க முடியும். விக்கெட்ஸ் எடுக்கலாம். இந்த 9 பிளேயர்ஸையும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஸ்மால் லீக்கில் கன்சிடர் பண்ணுவாங்க. இதில் எந்த பிளேயரை ட்ராப் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்பவே ரிஸ்க்கு. சஞ்சு இருந்தால் ஜூரலுக்கு பதிலாக சஞ்சுவை கன்சிடர் பண்ணலாம். தென் சுப்மான் கில் அகேன்ஸ்ட் ஆர்ச்சர் ஸ்ட்ரகிள் ஆகலாம். தென் சாய் சுதர்ஷனும் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் ஜெய்ஸ்வால் அகேன்ஸ்ட் ஜிடி ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இது கூட நிதிஷ் ராணா, சூரியவன்ஷி, ஹசரங்கா, ரஷீத் கான், தென் சாய் கிஷோர் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜோஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், சுப்மான் கில், தென் ஜெய்ஸ்வாலை ட்ரை பண்ணலாம். பட் சாய் கிஷோர், சுப்மான் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷனாக தான் நான் பார்க்குறேன் இந்த மேட்சுக்கு. அடுத்ததாக ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் ட்ரை பண்ணியிருக்கிற பிளேயர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ரூதர்ஃபோர்ட் ஆல்மோஸ்ட் நம்பர் 4ல் ஆடுவார். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. 30-34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் 7 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரூதர்ஃபோர்ட் ஹசரங்கா அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கே மிடில் ஓவர்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகலாம்.
ஹெட்மயர் 20-24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஜிடி 50 அடிச்சிருந்தாரு. இந்த வென்யூவில் 16 ஆவரேஜில் 124 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட்மயர் ரஷீத் கான் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. சுபம் தூபே பேட்டிங்கில் நம்பர் 7ல் ஆடுவார். பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல. வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கில் 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம். 1 விக்கெட் மினிமம் எடுக்கிறாரு. பட் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான் 6 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. தென் பேட்டிங்கில் சம்டைம் நம்பர் 4ல் ஆட வைக்கிறாங்க. நம்பர் 4ல் ஆடினா நல்லா ஆட சான்ஸ் இருக்குது. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. ஷாருக் கான் அண்ட் ராகுல் டிவேட்டியா பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல. பெருசாக ஃபார்ம்லையும் இல்லை. இங்கே டாப் ஆர்டர் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிட்டா 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சந்தீப் சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் பெங்களூரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸ்லோவர் பால்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் ஜிடி 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 11 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. இஷாந்த் சர்மா பவர் பிளேயில் 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவார். சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. மேக்ஸிமம் 1 விக்கெட்டு தான் எடுக்கிறாரு. துஷார் தேஷ்பாண்டே 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. தென் அகேன்ஸ்ட் ஜிடி 6 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த மேட்சுக்கு. ஃபரூக்கி 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார். டீசன்ட் பவுலர். பட் ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. கிராண்ட் லீக்கில் சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜெய்ஸ்வால் இந்த 3 பிளேயர்ஸில் 1-2 பிளேயர்ஸை ட்ராப் பண்ணி டீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ருதர்ஃபோர்டு, ஹெட்மயர், வாஷிங்டன் சுந்தர், சந்தீப் சர்மா, தென் தேஷ்பாண்டேவெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் கிராண்ட் லீக்கில். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரியான் பராக், துரு ஜூரல், ஹசரங்கா எல்லாம் ட்ரை பண்ணலாம். தென் பிரசித் கிருஷ்ணாவை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஃபேண்டசி சம்மந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.